வணக்கம். உண்மையான உறவுகளே! உங்கள் உறவான கிளின்டன் பேசுகிறேன். எஸ்பிஓ லாஸ்ட்டா ஒரு இன்ஃபர்மேஷன் இப்பவும் குடுத்துருக்காங்க. கேட்காதவங்க கேட்டுக்கோங்க. சரியா 25 நிமிஷம் 37 செகண்ட்ஸ் இருக்கு. இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம மேல இருக்கிற ஒரே ஒரு மிஸ்டேக். அத மட்டும் நம்ம எல்லாருமே கரெக்ஷன் பண்ணா போதும். எஸ்பிஓக்கு நாம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சப்போர்ட்டா இருக்கலாம். அது என்னங்கிறது தெரியாம இருக்கீங்கன்னா, இந்த வீடியோவ ஃபுல்லா கவனிங்க. உண்மை உறக்கச்சொல் உறவுகளா நீங்க இருந்தீங்கன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு இப்போதைக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ஆட்டோ வித்ராவல் ஜிஎஸ்டி இந்த ரெண்டுலையுமே ஒன்றே ஒன்று தான். நமக்கு கீழே இருக்கிற எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஆக்டிவாக தான் இருக்காங்களா? எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்காங்களா? மந்த்லி 10,000 10,000 ரூபாய் மாதந்தோறும் ஆரம்ப வருமானமே அவங்க எடுக்கிறதுக்கு சரியான ஒரு நபரா? அவங்க கொடுக்குற பேங்க் அக்கௌண்ட்ல ஏதாவது சிறிய பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கா? அந்த பேங்க் அக்கௌண்ட்ல ஏதாவது கேஸ் ஃபைல் ஆகியிருக்கா? இதெல்லாம் தெரியும். இது தெரிஞ்சாதான் நமக்கு உறுதியான ஒரு தகவல் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஆட்டோ வித்ராவலையும் ஜிஎஸ்டிலையும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் வந்திருக்கு. உங்களோட சைடு எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் உங்களோட டீம் கரெக்டாக இருக்கா? நீங்கள் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களாங்கிறதா சேம் ஒரே கொஸ்டினாக இருக்குது. ஸோ ஆட்டோ வித்ராவலுக்கு கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க எல்லாரையுமே. கொடுக்குற பேங்க் டீட்டெயில்ஸ் எந்த விதத்துலையும் அதில் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். இந்த கேஒய்சினால் என்ன? நவ் யுவர் கஸ்டமர். இதோட ஃபுல் ஃபார்ம் இதுதான். ஆனால் இதோட அர்த்தம் தமிழில் சொல்லணும்னா, நாம் நம்மளுடைய உண்மையான நபரா நேரடியாக உறுதிப்படுத்துறது தான். ஏதாவது நீங்கள் வேலையினாலும் சரி, இல்லை நீங்கள் எங்கேயாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க, அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிது, ஒரு பேங்க் லோன் எடுக்கிறீங்க, இது மூலமாக கேஒய்சி உங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நபர்கள் நேரடியாக வந்து உங்களோட ப்ரூஃபை எடுத்து வெரிஃபை பண்ணுவாங்க. நிறைய நபர் வீடியோ கால் மூலமாக வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் தானா அப்படின்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த கன்ஃபர்மேஷனு தான் ஸோ இந்த கேஒய்சி. இது நம்மளோட எஸ்பிஓக்குள்ளே தேவை. காரணம், எஸ்பிஓ பார்ட் டைம் ஜாப் கிடையாது, எஸ்பிஓ ஆன்லைன் ஜாப் கிடையாது, எஸ்பிஓ ப்ரைவேட் கம்பெனி. இந்த கேஒய்சி வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக பண்ணியாகன்னு சொல்கிறாங்க. நான் இது 3 லட்சம் நபர்களுக்கு எப்படி பண்ண போகிறாங்க, வீடியோ கால் மூலமாக, எதனால், எப்படிங்கிற அது ஒரு கொஸ்டின் மார்க். அதுக்குள்ள ஆன்சர் கண்டிப்பாக எப்படியும் எஸ்பிஓ அட்மின் டீம் அவங்க எடுப்பாங்கன்னு கன்ஃபார்ம் தெரியும். ஜிஎஸ்டி இது மூலமாக இப்போ என்ன பிரச்சனைனா, ஒரு ஃபிக்ஸடாக சொல்லியாச்சு. 10 லட்சம் நபர்கள் மாதந்தோறும் ஆரம்ப வருமானமே 10,000 ரூபாய். இதுக்காக ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஜிஎஸ்டி நமக்கு தேவைப்படுது. இந்த ஜிஎஸ்டியை நம்ம கையில் வாங்குறதுக்கு நீங்கள் எப்படி உங்களோட இன்கம் சோர்ஸ் கரெக்டாக இருக்குது, நம்ம டீம் எல்லாத்துக்குமே கரெக்டாக தெரியுமாங்கிற ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. இன்று வரும் மட்டும் நோட்டீஸ் போர்டுனா என்னன்னு தெரியாமல் எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. எப்போ வேணாலும் ஒரு வெரிஃபிகேஷன் கால், நீங்கள் எஸ்பிஓக்குள்ளே இருக்கீங்களா, ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுங்கிற ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களான்னு ஒரு கால்ஸ் வரலாம். அந்த கால்ஸுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது, இதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். எஸ்பிஓ பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச அந்த வெரிஃபிகேஷன் காலுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எஸ்பிஓக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறது எதுக்காகன்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் ஒரு வருமானத்துக்காகன்னு இது சாதாரண ஒரு பதில். ஆனால் உங்களுக்கு எப்படி ஒரு வருமானம் தராங்க அப்படின்னு கேட்குறதுக்கெலாம் வாய்ப்புகள் உண்டு. இது உறுதியான கேள்விகள் கிடையாது. எல்லாரும் சாதாரணமாக ஒரு கேட்குற கேள்வி தான் இதுவாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரியாத நபர்கள் நீங்கள் பதில் சொல்ல கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த எஸ்பிஓனா என்ன, இந்த எஸ்பிஓக்குள்ளே நீங்கள் ஏன் ஜாயின் பண்ணீங்க, உங்களுக்கு இவங்க எப்படி ஒரு வருமானம் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் நம்புறீங்க, ஒரு கேள்விகள் வரலாம். எஸ்பிஓ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா சந்தைப்படுத்துதல். அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொமோஷன் பண்ணுற கம்பெனிஸாக இருந்தால் அவங்க ஜஸ்ட் ஒரு விளம்பரம் மட்டும்தான் படுத்துவாங்க. ஒரு நோட்டீஸ் அடிக்கிறதா இருந்தாலும், ஒரு கட் அவுட் அடிக்கிறதா இருந்தாலும், இல்லை ஒவ்வொரு சேனல்ஸ்லேயும் விளம்பரப்படுத்துறது மட்டும்தான் அவங்களோடதாக இருக்கும். ஆனால் நாம் பண்ணுறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் விளம்பரமும் படுத்தணும், வியாபாரமும் உண்டாக்கணும். வியாபாரமும் இருக்கணும், விளம்பரமும் இருக்கணும். இந்த இரண்டும் இருக்கிறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே நாம் 10 லட்சம் நபர்களை எடுக்கிறாங்க. நம்ம மூலமாக விளம்பரமும் படுத்துவாங்க, அவங்களுக்கு வியாபாரமும்
உண்டாக்கி விளம்பரம் படுத்துறதும் சரி வியாபாரப்படுத்துறதும் இரண்டுமே எஸ்பிஓக்குள்ளே நடக்கிற ஒன்று. இது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க. அந்த இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். எஸ்பிஓவில் இன்கம் சோர்ஸ் எப்படி கிடைக்குதுன்னா விளம்பரப்படுத்துறதுனாலையும் வியாபாரப்படுத்துறதுனாலையும் அதில் உள்ள ஒரு சதவீதமான ஒரு கமிஷன் அவங்களுக்கு சேருது. அவங்க எங்களை கைட் பண்ணுறாங்க, எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுங்கள், இந்த மாதிரி நீங்கள் விளம்பரமும் படுத்துங்க, வியாபாரப்படுத்துறதுக்கு என்ன ஒரு வழியோ அதை செய்யுங்க. அதன் மூலமாக நமக்கு ஒரு லாபம் வரும். அந்த லாபத்தில் ஒருவித லாபம் நாங்கள் உங்களுக்கு தருவோம் இப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்கம் சோர்ஸ். ஸோ இதில் நிறைய விதமாக இருக்குது. இது பாசிபிளாக, இது உண்மையாக இருக்கிறனால தான், நிறைய இடங்களில் நடக்கிறதுனால தான் இதுவும் ஒரு வகையான ஒரு வருமானம் தான். அந்த வருமானத்திற்கு நான் இங்கே வேலை செய்கிறேன். ஸோ இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இது ஒன்று. சர்வீஸ் பேஸ் பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கும் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கும் நம்ம கடைகளுக்கு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதுக்கும் ஒரு ஆடிட்டர் தேவை. அந்த ஆடிட்டரில் ஒரு கிளைண்ட்டு தேவை. இந்த 2 பேரையுமே சென்டரில் யார் கான்டாக்ட் பண்ணி விடுறான்னா நம்மளோட எஸ்பிஓ. ஸோ இதுதான் சர்வீஸ். நமக்கு ஒரு நபருக்கு ஒன்று தேவை, அதை கைட் பண்ணுறதும் ஒரு ஆள். எனக்கு இவ்வளவு பேர் வேணும், ஸோ இதில் உங்களுக்கு ஒரு கமிஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதுதான் சர்வீஸ். ஸோ இவங்க 2 பேரையுமே நம்ம மூலமாக ஒரு தொடர்பில் இருக்கும்போது அதுதான் நாம் சர்வீஸ் பண்ணுறோம். கான்டாக்ட் பண்ணி கொடுக்குறோம், ஒரு கான்டாக்ட்ஸ் எடுத்து கொடுக்குறோம். இவங்களுக்கு தேவையானது இவங்களுக்கு ஒரு ஆட்கள் தேவை. அதனால் கொஞ்சம் தேடுறாங்க, நமக்கு ஏதாவது ஒரு ஆடிட்டர் கிடைக்காதா அப்படின்னு தேடுவாங்க. அவங்களுக்கு நமக்கு ஏதாவது ஒரு கிளைண்ட் கிடைக்காதா இப்படின்னு தேடுவாங்க. ஸோ இந்த 2 பேருக்கும் நடுவில் நமக்கு தெரியும், நமக்கு ஆடிட்டரும் தெரியும், நமக்கு ஆடிட்டர் வேணுங்கிறதும் தெரியும். அப்போ இந்த 2 பேரையுமே இணைத்து விடுற ஒரு நபர் தான் சர்வீஸ் பண்ணுற எஸ்பிஓ. இதன் மூலமாக இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸ் வந்தாச்சு. இனிமேல் போக போக ஒவ்வொரு சர்வீஸ் நமக்கு வரலாம். இது ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனி. ஸோ இதுதான் சர்வீஸ். நமக்கு எல்லாமே இருக்கிறது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே சர்வீஸ் பேஸாகவும் ப்ரொமோஷன் விளம்பரப்படுத்துறதுனாலையும் சந்தைப்படுத்துறதுனாலையும் நமக்கு இதெல்லாம் கிடைக்கிற ஒன்று தான். ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இதுதான் எஸ்பிஓ மெயின் பாயிண்ட்டே இதுதான். ஸோ இதை நீங்கள் சொன்னாலே போதும், நீங்கள் அந்த வெரிஃபிகேஷன் காலுக்கு பதில் சரியாக சொல்லியிருப்பீங்கன்னு தான் அர்த்தம். ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டுங்கிறது உண்டு. அது எல்லாரையுமே ஜாயின் பண்ண சொல்லுங்கள். எஸ்பிஓ ஸ்டாஃப் ஐடின்னு ஒன்று உண்டு. அது எத்தனை நபர்களுக்கு தெரியும்னு தெரியல. உங்களுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. உங்கள் பெயரை மறந்தாலும் பிரச்சனை இல்லை. எஸ்பிஓக்கு உள்ள உங்களுடைய ஸ்டாஃப் ஐடியை மறக்கக்கூடாது. உங்களுடைய ஸ்டாஃப் ஐடிங்கிறது ரொம்பவே முக்கியம். உங்கள் பெயர் எப்படி முக்கியமோ உங்களுடைய ஆதார் கார்டில் உள்ள நம்பர் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எஸ்பிஓக்குள்ள உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி ரொம்பவே முக்கியம். அதை வச்சு தான் உங்களுக்கு எல்லா ஒரு பயனுமே கிடைக்கும். அதனால் அந்த ஸ்டாஃப் ஐடிங்கிறத மறந்துடாதீங்க, ஞாபகப்படுத்திக்கோங்க. எஸ்பிஓ நோட்டீஸ் போர்ட் லிங்க்கில் எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் அந்த டெலிகிராமோட லிங்க்கை கொடுக்குறேன். நோட்டீஸ் போர்டில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி 24 மணி நேரத்துக்குள்ளே எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் வர அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டுருங்க. அது நல்லாயிருக்கும். இப்போது நமக்கு அதிக இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுனால தான் அடிக்கடி இவ்வளவு லென்த்தான ஒரு ஆடியோவும் இவ்வளவு அடிக்கடி ஒவ்வொரு ஆடியோவும் கேட்க வேண்டியதாக இருக்கும். இது கொஞ்ச நாள் போக விட்டு எல்லாம் சரியாகின பிறகு நமக்கு இவ்வளவு ஆடியோக்கள் கேட்க வேண்டிய தேவையில்லை. காரணம் நம்ம மேலே உள்ள ஒரு மிஸ்டேக். நாம் அதை ஃபாலோ பண்ணலை. நம்மளுடைய பதில் என்னவாக இருக்கும்? எஸ்பிஓ சரியாக ரன் ஆகலை, அதனால தான் நாங்கள் ஃபாலோ பண்ணலை. இப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் சரியாக ரன் ஆகுங்கிறது ஒன்று. ஒருத்தரை 10 பேர் சொல்கிறதுக்கும் 10 பேர் ஒருத்தரை சொல்கிறதுக்கும் பெரிய ஒரு வித்தியாசமே இருக்குது. ஸோ 10 பேருக்கும் சம்பளம் அங்கே ஒருத்தர் கொடுக்கணும்னா நீங்கள் 10 பேர் செயல்பட்டால் தான் எங்களுக்கு சம்பளமேங்கிற ஒரு வார்த்தை வருது. அந்த வார்த்தைக்கு தான் நாம் செயல்படணும். ஸோ செயல்படுவோம்.
எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட்டை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வெரிஃபிகேஷன் கால் வந்தாலும் எந்தவித பயம் இல்லாமல் பேசுங்க. இல்லை இதை தவிர வேறு ஏதாவது ஒரு பதில் நம்ம எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். காத்திருப்போம். எஸ்பிஓ பேசிக் இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.